அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த நவ கிரகங்களின் பெயர்ச்சிகள் தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் சாதாரண ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்கள ஒரு உயர்வான பொசிஷனுக்கு நம்மளுடைய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. சிலர் பார்த்தோம்னா நல்லா ஒரு செல்வாக்க இருந்திருப்பாங்க, சந்தோஷமான வாழ்க்கை, எப்படியோ பணம் இருக்குதோ இல்லையோ மனசில் நிம்மதி இருக்குது, சந்தோஷமாக போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்னைக்கு மனசில் குளறும்படி சில குழப்பங்கள் உருவாயிருச்சுங்க. அதிலிருந்து வேலையும் சரியாக கவனிக்க முடியல, வேலையிலையும் பிரச்சனையாகி போச்சு, குடும்பத்திலையும் நிம்மதி இல்லை, அடுத்தது என்ன பண்ணலாம்னே தெரிய மாட்டேங்குதுங்க. புரியாத ஒரு புதிராக வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு சிலர் குழம்பிக்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கிரக பெயர்ச்சிகள் தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள்ங்கிறது ஏற்படுறதுக்கு காரணம். அது சரியான ஒரு பொசிஷனில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான நிலைக்கு கொண்டுட்டு போயிடும். அதே மாதிரி அந்த கிரகங்கள், அதாவது நவ கிரகங்கள் ஒரு பாதகாதிபதி ஸ்தானத்தில் பலத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல நிலையில் இருந்தால் கூட நம்மளை குழப்பி விட்ருங்க. அதாவது சில பிரச்சனைகள் உருவாக்கி வந்துடும், தானாக தேடி வந்துடும். அப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நவ கிரகங்கள் பெயர்ச்சி எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் எந்த மாதிரி நமக்கு சில பலன்கள் நமக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, விஷ்ணுவுடைய அம்சத்தில் பிறந்தவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர். இந்த மிதுன ராசிக்காரர் அருமையான சிந்தனைக்காரருங்க ஆச்சுங்களா. அடுத்தவங்ககிட்ட ஐடியா கேட்டுலாம் நாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. நாம் 10 பேருக்கு இல்லை, 50 பேர் 500 பேருக்கு ஐடியா சொல்லக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர். அது மட்டும் கிடையாது, எது பண்ணுறதா இருந்தாலும் நாம் மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டு சரியா தப்பா செய்யலாமா வேண்டாம்னு ஒரு முடிவு எடுக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மிதுன ராசிக்காரர். முடிவு எடுக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நமக்கு சரின்னு பட்டதுன்னா ஓகே செய்து முடிச்சிடலாமே, இது தப்பு யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், இது வேண்டாம்னா வேண்டாம் தான், அப்படி ஒரு குணம் கொண்டவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர். இந்த மிதுன ராசிக்காரர் எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சில நேரங்களில் யாராவது அன்பாக பேசுனாங்கன்னா அவங்ககிட்ட ஏமாந்துருவோம். அதுதான் நம்மளுடைய பலவீனம். சரிங்களா. பாசம் அன்பு ஏதாவது கொஞ்சம் நேக்க பழகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே சந்தோஷமாக பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நல்லவங்களாட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்பிடுவோம். புத்திசாலியாக இருந்தால் கூட சில நேரங்களில் நம்மளை ஏமாளி ஆக்கி விட்டுருவாங்க. சரிங்களா. ஆனால் இது நம்ம நம்புறது எப்பவுமே தப்பு கிடையாது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது தான் தப்பு. அந்த வழியில் நாம் எப்போவுமே நல்லவங்க தான். ஆனால் இந்த சூழ்நிலையில் இருந்தால் கூட சமீப காலகட்டத்தில் ஒரு 2 வருஷ காலகட்டம் நமக்கு அவ்வளோ சொல்லும்படி ஒரு சிறப்பான ஒரு பொசிஷனில் நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. காரணம் என்ன, கடந்த காலத்தில் அதாவது குருவுடைய பயிற்சியும் அதே மாதிரி தான். அதாவது சனி 8ஆம் அதிபதி, அதை அடுத்தது பார்த்தோம்னா பாக்கியாதிபதி ஸ்தானத்தில் இப்போ 10ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததுனால சில வேலை சம்மந்தப்பட்ட ரீதியில் கூட மனக்குழப்பங்கள் அடைஞ்சதும். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம ஒரு மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள், நமக்கு சாதகமான சில வாய்ப்புகள் ஏற்படுமா, வேலையில் சில பிரச்சனைகள் நமக்கு தீர்க்கப்படுமா, இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நல்ல வாய்ப்புகள் நமக்கு எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா உங்கள் ஜென்மாதிபதியே புதன் பகவான் உங்கள் ஜென்மத்திலேயே 5ஆம் தேதி வரைக்கும், அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் தான் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் ஜென்மாதிபதியும் உங்களுடைய ராசியில் ஆட்சி பலத்தை அடையும் போது கண்டிப்பாக சில வாய்ப்புகளை சாதகமாக உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லை திருமணமாக சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் என்னுடைய ஆசை அதாவது இது அப்படின்னா ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் அது நாம் நினைக்கிறது ஒன்றுனா எல்லாம் நெருங்கி வர மாதிரியே வருது. கடைசியில் பார்த்தோம்னா அது விரும்பும்போது நம்மளை விட்டு விலகி போயிடுது. சரிங்களா. இந்த மாதிரி தான் நமக்கு நடந்துகிட்ருக்கு. என்ன நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற குழப்பம் தீரக்கூடிய ஒரு மாதம், அதாவது ஆரம்பமே உங்களுக்கு சில வாய்ப்புகளை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக காலமாக இது அமையப்போகுதுங்க. ஏன்னு சொன்னோம்னா கரெக்டாக 5ஆம் தேதி பார்த்தோம்னா உங்கள் ஜென்மாதிபதி தனஸ்தானத்துக்கு குருவோடு போய் இணைஞ்சிருவார். ஏன்னா குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல சூரியன், அதாவது புதனுக்கு உகந்தவர் யார், சூரிய பகவான். சரிங்களா. அவரோடு இணைய போகுதுங்க உங்கள் ஜென்மாதிபதி. அப்போ இந்த நேரத்தில் தனம், பொருளாதாரம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ குளறும்படி நமக்கு இடைஞ்சல்கள் இருந்ததோ, எவ்வளோ ஒரு மனசில் ஒரு குழப்பங்கள் இருந்ததோ, என்னப்பா வாழ்க்கை, எதுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெரியலையே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நாம் நமக்கு மட்டும்தான் பிரச்சனைகளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாரும் சந்தோஷம் இருக்கிறத விட சிலர் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டாலும் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்க மாட்டேங்குது.
நம்மளால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நமக்கு பாதகமாக தான் இருக்குது. யாரையாவது நம்புனா அங்கே பார்த்தா நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நமக்கு பெரிய ஒரு டேஞ்சர்ஸ் உருவாக்கி வைக்கிறாங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுனால தான் நமக்கு இந்த வெறுப்புகள் ஆகுது. ஆனால் அந்த வெறுப்புக்கு ஒரு விருப்பத்தக்க ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு, அதாவது பாதகாதிபதியாக இருந்தாலும் குரு பகவான் உச்ச நிலையை அடையும் போது உங்களுக்கு குரு பல வாய்ப்புகள் உருவாக்கி உச்சத்தில் இருக்குது. அந்த இடத்துல உங்கள் ஜென்மாதிபதி போய் இணைஞ்சிருக்கிறார். சரிங்களா? அப்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னா தனம், அதாவது ஒரு குடும்ப சந்தோஷம், அதை விட உங்களுடைய பேச்சு, சரிங்களா? கல்வி படிக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லை, நல்லா படிச்சுட்டேன், எனக்கு தகுந்த வேலை இல்லையே, பிடிச்ச வேலை கிடைக்கல, கிடைக்கிற வேலை நிலைக்கல, ஆக மொத்தத்தில் தேடல் தேடல் தேடிக்கிட்டு தான் போயிட்டுருக்குறோம். எல்லாம் இருந்தாலும் சிலருக்கு பார்த்தோம்னா நிம்மதி இல்லை, ஆரோக்கிய தொந்தரவு, பாதிப்பு, இப்படி இருந்த சில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு சுமூகமான வாய்ப்பை கொடுக்கும். அதாவது குரு ஓடு இருக்கக்கூடிய, சூரியனோடு இருக்கக்கூடிய உங்கள் ஜென்மாதிபதியினால். அடுத்தது பார்த்தோம்னா இந்த 22ஆவதுக்கு மேலே உங்கள் ஜென்மாதிபதி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தோம்னா இந்த 22ஆவது மேலே உங்களுக்கு சில இடமாற்றங்கள், இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்க, அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது வேலை, அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார காலம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் பெரிய தொந்தரவுகள் வராது. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு, அதாவது 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அப்போது அதாவது வீடு, இந்த கிரையம் பண்ணுறது, சுப செலவு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். அதாவது அதை முடிவு எடுக்கிறது மட்டும் ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட்டை விட்டு தள்ளி போடும். சரிங்களா? வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சுப விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த 4ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால உங்கள் விரையாதிபதி 4ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இருக்கும்போது நாம் சில விஷயங்களை நல்ல தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கணும். சரிங்களா? அடுத்தது, அதாவது அதே சமயத்தில் 5ஆம் அதிபதியாகவும் இருந்து அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சனால, அதாவது பாவ கிரகம் சுக்கிரனை பார்க்கறதுனால, ஆனால் அவங்க 2 பேர் நட்பு பெற்றதுனால பெரிய இடையூறுகள் வராது. சரிங்களா? அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட பேசுகிறது, ஏற்கனவே அவங்க பேச்சு நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, நாம் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக தான் இருந்தோமுங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வர மாட்டேங்குது. சந்தோஷமாக உட்காரும்போது சந்தோஷமாக இருக்குது, பேச்சு ஆரம்பிச்சோம்னா நீ சொன்னால் எனக்கு பிடிக்கல, நான் சொல்கிறது உனக்கு பிடிக்கல, என்னத்தை பேசுகிறதுங்கிறது ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது எல்லாமே, சரிங்களா, ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒருத்தரை கொஞ்சம் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாக்கும். 3ஆம் இடத்துல கேது, அது இயல்பாகவே கடந்த காலத்திலேருந்து இருக்குது. அப்போது இந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்மளுடைய முயற்சிகள், பயணங்கள் இதெல்லாமே கொஞ்சம் தடையாகிட்டு இருந்தது ஆச்சுங்களா? அடுத்தவங்களுக்கு பார்த்தோம்னா ஈஸியாக செய்யக்கூடிய வேலையை நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கஷ்டப்பட்டு செய்தாலும் இஷ்டப்பட்டு செய்தாலும் கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? அதாவது நம்ம பரவாயில்லன்னு சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லாவே செஞ்சாலும் நம்மளை குறை சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா எவ்வளோதான் நம்ம பார்த்து அடுத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சுருந்தாலும் அவங்களே நமக்கு எதிரியாக வராங்க. அதுதான் நம்மளுடைய ராசியோடைய தொந்தரவுகள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக, அதாவது உங்களுடைய உள்ளத்திலையும் சரி மனதிலையும் சரி உங்களுடைய தைரியம் என்றைக்குமே கை கொடுக்கும். ஏன்னா அந்த கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எண்ணம் போல வாழ்வுங்கிற மாதிரி உங்களுடைய மனசுக்கு தகுந்த சில நன்மைகள் உண்டாக்கியே தீரும். அதில் பாதி இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில், சரிங்களா, பூர்வ ஜென்மம் மூதாத தேவிகள் அப்படின்னா, மூதாவர்கள் அப்படின்னா நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன், அதாவது தாய் தகப்பன் இல்லாதவங்களுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது, பரிவர்த்தனைகள் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ஜென்மத்தில் செவ்வாய், அதாவது லாபாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதியும் செவ்வாய் உங்களுடைய ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அப்போது அதே நேரத்தில் கொஞ்சம் வேகம், வண்டி வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வர்றதும், அதே நேரத்தில் அதாவது ஆரோக்கிய விஷயத்தில், சரிங்களா,
கொஞ்சம் மருந்து மாத்திரை ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், சாப்பிட்டுக்கலாம். இல்லை திடீர் அதெல்லாம் எதுவும் இல்லை. திடீர்னு பார்த்தோம்னா தலை சுத்துற மாதிரி இருக்குது, கை கால் வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சோர்வாக இருக்குதுன்னா ஒரு இன்னும் போய் ஒரு டாக்டரை ஒரு செக்கப் பண்ணிக்கிறது, ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றது. இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் செய்கிறது நல்லது. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் அதாவது உங்களுடைய ஜென்ம யோகத்தில் பார்க்கும்போது 10ஆம் இடத்துல சனி பகவான் நீச்ச நிலையில் இருக்கிறதுனால தொழிலில் புதிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதில் மாற்றம் இல்லை. தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா தான் இருக்குங்க. இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். இந்த கோச்சார அடிப்படையில் நம்ம பலன்களை சொன்னதுனால இது வந்து ஒரு அளவுக்கு ராசியின் தன்மைகளை பொறுத்து இருக்கும். ஆனால் முழுமையான பலன்கள் எப்படின்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஜனன ஜாதகம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கை எந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குதுங்கிறது அந்த தசாபுத்தி அந்தரம் சூட்சுமத்தில் தான் நம்ம உணர முடியும். சரிங்களா? அந்த பலன்களை கணிக்கும் போது தான் பலன்களை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா மூல திரிகோணாதிபதிகள் திசை வரும்போது அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி கேந்திர ஸ்தானாதிபதிகள் திசை வரும்போது சிறப்பாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்குமானா சுபர்களுடைய பார்வை இருக்கணும். அதே மாதிரி சில யோகங்கள் இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நமக்கு இப்போ வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லை நடந்துட்டு இருக்கா? இல்லை வந்து நமக்கு பாதகாதிபதி திசை நடக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கா? அப்போ எந்த கோயிலுக்கு போகணும்? இல்லை நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணும்? இல்லை எது வரைக்கும் எந்த நேரம் வரைக்கும் இப்படி இருக்கும்? அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் பார்க்காமல் இருந்து இப்போ பார்க்கணும்னு நினச்சி நம்மகிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது இப்போ எந்த மாதிரி இருக்குது, இனிமேல் எப்படி இருக்க போகுதுங்கிறத முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.